ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி கிடைக்காததை தொடர்ந்து மதுரை மாவட்டம் பாலமேடு வாடிவாசல் பகுதியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான நேரடி தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் கேட்கலாம். சரவணன், ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை நீங்காத நிலையில பாலமேடு பகுதி மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தை மாதம் 2ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதி வழக்கம் போல ஜல்லிக்கட்டு நடப்பது வழக்கம். இந்த உச்சநீதிமன்ற தடையை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடக்காமல் இருக்கிறது. எனவே நாம் நிற்கக்கூடிய இந்த வாடிவாசல் மிக பெரிய வாடிவாசல். இந்த வாடிவாசல பாத்தீங்கன்னா களை இழந்து போய் காணப்படுகிறது. மொத்தத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய மக்கள் இன்று மிகவும் சோகத்தின் உச்சத்துக்கு தள்ளியிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னாக்கும் வாடிவாசல் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்காததால் வாடிவாசலை பார்த்துவிட்டு செல்கிறார்களே தவிர அவர்களால் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். இன்று மாட்டுப்பொங்கல், அந்த மாட்டுப்பொங்கலை எந்த வீடுகளிலும் கொண்டாடாமல் அனைவரும் சோகமான நிலையில் இருக்கிறார்கள். வாடிவாசலில் கருப்பொடி ஏந்தியும் ஊர் முழுக்க கருப்பொடி கட்டியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிப்பதோடு மிகவும் ஆரவாரமாக இருக்கக்கூடிய ஊர் இன்று ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. சரவணன், இப்போ இந்த பாலமேடு பகுதியில் என்ன விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன? அதாவது இந்த தடை உத்தரவு வந்தவுடன் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்று அவர்கள் அமைதியாக, அதாவது தங்களது எதிர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் உத்தரவை அவமதிக்கும் செயலாக எந்தவிதமும் செய்யக்கூடாது என்ற நிர்வாக கமிட்டியினர் கூடி முடிவு செய்து இன்று மடத்து கமிட்டி சார்பில் பாலமேடு அந்த ஊர் பேருந்து நிலையம் முன்பு ஒன்று கூடி அங்கிருந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வாடிவாசல் நோக்கி வந்தனர். வாடிவாசல் முன்பு நின்று கோஷங்களை எழுப்பினார்கள். அதாவது பீட்டா உள்ளிட்ட விலங்கின அந்த ஆர்வலருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து போலீசார் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இந்த நிலையில் மாடுபிடி இளைஞர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் திடீரென பீட்டா அமைப்பின் உருவ பொம்மையை எரித்து அந்த வாடிவாசலில் எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிலையில அந்த மாடுகள், அதாவது இந்த ஊர்ல நிறைய காளைகள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு காளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம கோயில்களுக்கு கட்டுப்பட்டது. அந்த கோயில்களுக்கு மாடுகளை அழைத்து சாமி கும்பிட்டு விட்டு செல்கின்றனர். இதனால் சற்று பதட்டமான சூழ்நிலையை நிலவு வருகிறது.